टाइमिंग 21 मिनट्स 59 सेकंड। हाँ जी माता जी। शिव जिसको आप समान बनाता है, शिव जिसको आप समान बनाता है, वह जब संपूर्ण बनता है तो उसका एक ही जन्म है, बेहद का जन्म। गर्भ का जन्म नहीं कहेंगे। ஓம் சாந்தி. இந்த விசிடி நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3308ல டாபிக் வந்து பாத்தீங்கன்னா, பிராமண பரிவாரத்துல எல்லாத்த காட்டிலும் ஒரு ரகசியபூர்வமான விளக்கம். தேகத்தை தியாகம் செய்யறதுக்கு அப்புறமா சிவபாபா, அதாவது ராமலி ஆத்மா, குழந்தையினோட ரூபத்துல இந்த உலகத்துல பிரத்யக்ஷம் ஆவாரா? இதனுடைய முக்கியமான விளக்கம் சொல்லக்கூடிய விசிடி. இதுல ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா விசிடி நம்பர் 3308. அதுல வந்து விளக்கம் கொடுத்த டேட்டு 16 ஜூலை 2020. டைமிங் 21 நிமிஷம் 59 செகண்ட். பாபா என்ன சொல்லியிருக்காரு இதுல? சிவன் யாரை தனக்கு சமமா மாத்துறாரோ, சிவன் அவர் எப்ப சம்பூர்ணமாகிறாரோ அப்ப அவருக்கு ஒரே ஒரு ஜென்மம் தான், எல்லைக்கு அப்பாற்பட்ட ஜென்மம். बस दो वाक्य। शिव जिसको आप समान बनाता है, वो जब संपूर्ण बनता है, ये पॉइंट लिख के ही ले लीजिए। कोई भी ये बात बोलता है कि बाबा ने बच्चे के रूप में जन्म लिया, तो उसको ये अस्त्र मार दीजिए। 21 मिनट 59 सेकंड पे है। शिव जिसको आप समान बनाता है, वो जब संपूर्ण बनता है तो उसका एक ही जन्म है, बेहद का जन्म। गर्भ का जन्म नहीं कहेंगे। இதுல ஒரே ஒரு ஜென்மம் தான், எல்லைக்கு அப்பாற்பட்ட ஜென்மம். அதே கர்ப்பத்தினுடைய ஜென்மம்னு சொல்ல மாட்டாங்க. பாருங்க, ரெண்டே வாக்கியம். சிவன் யாரை தனக்கு சமமா மாத்துறாரோ, அவர் எப்போ சம்பூர்ணமாகிறாரோ, இந்த பாயிண்ட் நீங்க எழுதி எடுத்துக்கோங்க. ஏன்னா யாராவது வேற ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா, அதாவது பாபா வந்து குழந்தையோட ரூபத்துல ஜென்மம் எடுத்துட்டாங்க அப்படிலாம் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா, இதுதான் உங்களுக்கு ஆயுதம். இதை வச்சுதான் நீங்க என்ன பண்ணலாம், அவங்களே எதிர்த்தாக்குதல் பண்ணலாம். இந்த விஷயம் பாத்தீங்கன்னா 21 நிமிஷம் 59 செகண்ட்ல இருக்குது. சிவன் யாரை தனக்கு சமமா மாத்துறாரோ, அவர் எப்பொழுது சம்பூர்ணம் ஆகிறாரோ அப்பொழுது அவருக்கு ஒரே ஒரு ஜென்மம், அது எல்லைக்கு அப்பாற்பட்ட ஜென்மம். அத வந்து கர்ப்பத்தினுடைய ஜென்மம்னு சொல்ல மாட்டாங்க. दूसरा पॉइंट विसिडी नंबर 3308, उसमें और एक पॉइंट आया है 9 मिनट पे। उसी विसिडी में और एक पॉइंट आया है, जन्म कहा गया है तो सेवक राम जी सभी छुपा तो उन्होंने कहाँ जन्म लिया? बात सेवक राम जो है और सेवक राम के पहले जितने भी जन्म है, वो शरीर छोड़ता है। 84 जन्मों में 84 शरीर छोड़ता है और नया शरीर धारण करता है। இன்னொரு பாயிண்ட் விசிடி நம்பர், அதே விசிடி 3308 அதுல 9 நிமிஷத்துல இன்னொரு பாயிண்ட் வந்திருக்கு. அதாவது சேவக்ராம் இருக்காங்க, அவங்க சேவக்ராமா ஆறதுக்கு முன்னாடி எத்தனை ஜென்மம் எடுத்திருக்காங்க இல்லையா, நிறைய ஜென்மம் எடுத்திருக்காங்கல்ல, அதுல அவங்க சரீரம் விடுறாங்க. 84 ஜென்மம் எடுக்கிறாங்க, 84 சரீரத்தை விடுறாங்க, புது சரீரத்தை தாரணை பண்றாங்க. ऐसे करते करते उसका 5000 साल का ड्रामा कंप्लीट हो जाता है, क्योंकि वो सबसे आदि पुरुष है सृष्टि का। वो 5000 इयर्स का जो चक्र है, चारों युगों का उसको क्रॉस कर लेता है। क्रॉस करके वो ऊपर उड़ जाता है। हम तो चक्कर के अंदर है सारे। அது போல அவங்க சரீரம் தாரணை செய்து சரீரம் விட்டு விட்டு பாத்தீங்கன்னா 5000 வருஷத்தோட டிராமாவை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்கதான் எல்லாத்த காட்டிலும் முதல் மனிதர், இந்த சிருஷ்டியினுடைய முதல் புருஷா இருக்காரு. அவங்க என்ன பண்றாங்க, 5000 வருஷம்
அதனுடைய சக்கரம் இருக்கு இல்லையா, 4 யுகங்களுடைய சக்கரத்தையும் கிராஸ் பண்ணிடுறாரு. கிராஸ் பண்ணி எல்லாத்துக்கும் மேல போயிட்டாரு. நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம எல்லாரும் அந்த சக்கரத்துக்குள்ளதான் இருக்கோம் எல்லாருமே. चक्रों को क्रॉस करके हमको देख पा रहा है पूरी तरीके से, हम सभी को। यदि अगरवाल थोड़ी हाँ बता रहा हूं। तो वो जब क्रॉस करता है तब थोड़े समय के लिए उसका विशेष पार्ट है, तुरिया पार्ट है, कि उसको गर्भ द्वारा जन्म लेने की दरकार नहीं। कब तक नहीं लेने की दरकार? जब तक जो लक्ष्मी है सहयोगिनी शक्ति उससे प्रवृत्ति में आकर राधा कृष्ण जैसे बच्चों को जन्म ना दे, तब तक। उसके बाद फिर से उसका जन्म मृत्यु का चक्र चालू। இப்ப கூட அவரு அந்த 4 யுகங்களோட சக்கரத்தை கிராஸ் பண்ணி நம்மள எல்லாரையும் அவரால பார்க்க முடியும், முழுசா பார்க்க முடியும் எல்லாரையும். அப்ப பாய் வேற ஒரு பாய் எதை கேக்குறான்னு சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க எப்ப வந்து அந்த 4 யுகங்களோட சக்கரத்தை கிராஸ் பண்றாரோ அப்ப கொஞ்ச சமயத்துக்காக அவருடைய பார்ட் எப்படி இருக்கும், விசேஷமான பார்ட், துரியா பார்ட். துரியா பார்ட்னா எல்லாவற்றையும் கடந்த ஒரு நிலை. அவங்களுக்கு கர்ப்பத்தின் மூலமாக ஜென்மம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எப்ப வரைக்கும் அவசியம் கிடையாது? எப்ப வரைக்கும் அவங்களோட சகயோகினி சக்தி இருக்காங்கல்ல, லக்ஷ்மி, அவங்க வந்து இல்லறத்துல வந்து அவங்க கூட இல்லறத்துல சேர்ந்து ராதை கிருஷ்ணர் போன்ற குழந்தைங்களுக்கு ஜென்மம் கொடுக்காத வரைக்கும் அவங்களுக்கு வந்து கர்ப்பத்தின் மூலமாக ஜென்மம் எடுக்கக்கூடிய பார்ட் கிடையாது. ये जो पीरियड है अभी जो स्वेच्छा से देह त्याग किया है उसके बाद वो गर्भ के द्वारा जन्म नहीं लेगा जब तक ये स्पेशल पार्ट है उसका तुरिया पार्ट ड्रामा में। ठीक है ना? विसिरी नंबर 3308 में 9 मिनट 31 सेकंड्स पे இப்ப அந்த மாதிரி ராதை கிருஷ்ணர் போன்ற குழந்தைகளுக்கு ஜென்மம் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் அவங்களோட மறுபடியும் ஜென்மம் மரணம் அதனுடைய சக்கரம் வந்து தொடங்கிடும் சத்தியுகத்துல இருந்து. ஏன்னா ராதை கிருஷ்ணர் எப்ப பிறப்பாங்க? சத்தியுகத்துல பிறந்துருவாங்க இல்லையா? அப்ப சத்தியுகத்தோட ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அந்த பீரியட் இருக்கும். இப்ப அவரு தன்னுடைய சுய விருப்பத்துல சரீரத்தை தியாகம் செஞ்சிட்டாரு இல்லையா? அதுக்கப்புறம் அவரு கர்ப்பத்தின் மூலமாக ஜென்மம் எப்ப வரைக்கும் எடுக்க மாட்டாரு. இது அவருடைய ஸ்பெஷல் பார்ட், அவருக்கு மட்டும் இருக்கக்கூடிய டிராமால இது வந்து அவரோட ஸ்பெஷல் பார்ட். இது விசிடி நம்பர் 3308 9 நிமிஷம் 31 செகண்ட்ஸ்ல இருக்கு. एक ही जन्म होता है। गर्भ है वो, गर्भ द्वारा जन्म लेने की दरकार नहीं। बोला ना इधर, अच्छा, गर्भ का जन्म नहीं कहेंगे, पॉइंट में बोला है। सभी को था जो जब तक राधा कृष्ण का जन्म नहीं होता या तो वो लक्ष्मी वाली आत्मा वो नहीं आते, लक्ष्मी सहयोगिनी शक्ति प्रवृत्ति में आकर फिर जब राधा कृष्ण जैसे बच्चों का जन्म होके नई सृष्टि चालू होगी तब तक वो अभी अगरवा बन के रहेगा। அப்ப அந்த பாய்ஜி கேக்குறாரு, எல்லைக்கு அப்பாற்பட்ட ஜென்மம் ஒண்ணுதான் இருக்குமா பாய்ஜின்னு கேக்குறாரு. ஆமா, கர்ப்பம் மூலமாக அவங்களுக்கு ஜென்மம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப சொன்னோம் தானே, ராதை கிருஷ்ணருடைய ஜென்மம் எது வரைக்கும் நடக்கலையோ, அதாவது லக்ஷ்மி வாலி ஆத்மா அவங்க வந்து அவங்க தான் சகயோகினி சக்தி. யாருக்கு? ராமலி ஆத்மாக்கு. அவங்க வந்து இல்லற வாழ்க்கையில வந்து அதுக்கப்புறம் ராதை கிருஷ்ணர் போன்ற குழந்தைகளுக்கு ஜென்மம் கொடுக்காத வரைக்கும், புது சிருஷ்டி ஆரம்பிக்காத வரைக்கும் இதே போல அவங்க அகர்பாவாக தான் இருப்பாங்க. वो जो उसने तुरिया स्टेज प्राप्त कर लिए शिव समान बन गया। जो शिव के अंदर क्वालिटी है, शिव गर्भ द्वारा जन्म नहीं लेता है, पर काया प्रवेश करता है। प्रवेश तुम, मैं प्रवेश करने योग्य हूँ, जैसे भूत प्रेत प्रवेश करते हैं वैसे मैं प्रवेश करने योग्य हूँ, वैसे उसकी हाईएस्ट तुरिया अवस्था बन जाती है। அப்ப அவங்க வந்து அந்த மாதிரி அப்பாற்பட்ட ஸ்டேஜ் அவங்க அடைஞ்சிடுறாங்க. எப்படின்னா சிவனுக்கே சமமா ஆயிடுறாங்க.
அப்ப சிவனுக்குள்ள என்ன குவாலிட்டி இருக்கும் இல்லையா? சிவன் எப்படி இருப்பாரு? கர்ப்பத்தின் மூலமாக ஜென்மமே எடுக்க மாட்டாரு. அவர் வந்து வேறொரு சரீரத்துல பிரவேசம் பண்ணுவாரு. பகவத்கீதையில வந்திருக்குல பிரவேஷ்டும். நான் பிரவேசம் என்னால் பிரவேசம் செய்ய முடியும். எப்படி பூத்த பிரேதம் இருக்காங்க. அவங்கலாம் வந்து மனிதனோட சரீரத்துக்குள்ள பிரவேசம் பண்ணுவாங்க. அதுபோல சிவன் என்ன சொல்றாரு? நானும் வந்து பிரவேசம் செய்ய முடியும். அப்ப அவருடைய ராமலி ஆத்மாக்கு ஹையஸ்ட் அப்பாற்பட்ட ஒரு நிலை அவருக்கு ஆயிடுது. जो जो इसको जो काउंट होता है माने कितना जन्म, तो एक ही जन्म बेहद का जन्म, उसके बाद जब छलन होता है माने अर्थात नीचे उतारते हैं, तो राधा कृष्ण के जन्म के बाद तो धीरे धीरे इतना चालू हो गए। राधा कृष्ण का जन्म होना माना सतयुग की शुरुआत, प्रिंस प्रिंसेस। इसलिए बोला ना पुरुषोत्तम संगम युग जो है उसका पीरियड कब से कब तक बताया? 1976 से लेके 2076। சோ அந்த பாய்ஜி கேக்குறாரு, அப்ப நம்ம கவுண்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க எத்தனை ஜென்மங்கிறது. அப்ப ராமலி ஆத்மாக்கு ஒரே ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்ட ஜென்மம் தானே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க கீழே இறங்குறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க தானே. அதாவது ராதை கிருஷ்ணர் ஜென்மம் எடுத்த பிறகு அவங்க எப்படி பண்ணுவாங்க? கொஞ்சம் கொஞ்சமா கீழே வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப பாய்ஜி சொல்றாங்க, ராதாகிருஷ்ணனோட ஜென்மம் எடுக்கிறதுனா என்ன அர்த்தம்? சத்தியுகத்தோட ஆரம்பம் அப்படின்னு அர்த்தம். பிரின்ஸ் பிரின்சஸ் வந்துடுறாங்க இல்லையா? அதனால தானே சொன்னாங்க புருஷோத்தம சங்கம் யுகம் இருக்கு இல்லையா? அதனுடைய சமயம் எப்பல இருந்து எப்ப வரைக்கும்? முரளியில சொல்லியிருக்காங்க 1976ல இருந்து 2076 வரைக்கும். क्योंकि दुनिया का विनाश होके जो प्रकृति के 5 तत्व तहस नहस हुए विनाश के बाद, उसको रिजनरेट होके फिर से जो 4.5 लाख आत्माएं बर्फ के नीचे दबी हुई है वो फिर से अपने देह को धारण करेगी और विचरण करना चालू करेगी। फिर जाके सतयुग की शुरुआत होगी जब राधा कृष्ण जैसे बच्चों का जन्म होगा। ஏனென்றால் உலகம் ஃபுல்லா விநாசம் ஆகும். அப்ப இயற்கையினுடைய 5 தத்துவங்கள் வந்து ரொம்ப சித்திலம் அடைஞ்சிரும். எப்படின்னா நிறைய அந்த ஒவ்வொரு தத்துவமும் தன்னோட தமோ பிரதான ஸ்டேஜ்ல போயிட்டு ரொம்ப சித்திலம் ஆயிடும் இல்லையா? சோ விநாசத்துக்கு அப்புறம் அவங்கள என்ன பண்ணணும்? மறுபடியும் ரீஜுவனேட்னா மறுபடியும் அவங்கள இளம் வயசுக்கு ரீஜுவனேட்னா என்னது? யூசுவலா இளம் வயசுக்கு திரும்பி வர வைக்கிறது. சோ அவங்கள வந்து ரீஜுவனேட் பண்றதுக்காக. அப்ப 4 லட்சம் ஆத்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பனிக்கு கீழே அவங்களோட சரீரம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் மேல இருந்து அவங்க வந்து மறுபடியும் சரீரத்துக்குள்ள தாரணை பண்ணிப்பாங்க. அந்த தேகத்துக்குள்ள பிரவேசம் ஆகி தாரணை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க நடமாட தொடங்கிடுவாங்க. அப்பையில இருந்து பாத்தீங்கன்னா சத்தியுகத்தோட ஆரம்பமாகும். அப்பதான் என்னாகும்? ராதை கிருஷ்ணர் போன்ற குழந்தைங்களோட ஜென்மம் நடக்கும். तो जो अष्टदेव नंबर होता तो ऐसा भी प्रमाणानुसार ऐसे तो होना चाहिए ना, माने जो नंबर पर अष्टदेव से जो राधा कृष्ण का जन्म होगी ऐसा भी तो होना चाहिए। इस एनालॉजी से ऐसे सभी तो जाता है। अष्टदेव भी शरीर छोड़ के आगरबा बना रहे हो, उनको भी सॉरी नहीं छोड़ेंगे। அப்ப அந்த பாய்ஜி கேக்குறாங்க, அப்ப அஷ்டதேவோட நம்பர் அடுத்து இருக்கு இல்லையா ராமலி ஆத்மாக்கு அப்புறம்? அப்ப வந்து அந்த மாதிரி தானே, அப்படித்தானே நடக்கணும். அதாவது நம்பர் எந்த நம்பர்ல அஷ்டதேவ் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ராதாகிருஷ்ணனோட ஜென்மம் ஆகும். அதுக்கப்புறம் அஷ்டதேவ் கூட என்ன ஆவாங்க? அதே போல பாட்டு பண்ணுவாங்க தானே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பாய்ஜி சொல்றாங்க, அஷ்டதேவ் கூட சனி இருக்காங்க இல்லையா அவங்கள விட்டுட்டு அவங்களும் என்ன அகர்பாவ் ஆயிடுவாங்களா? हाँ, राम वाली आत्मा के लिए बोला एक के लिए हाँ एक के लिए, क्योंकि वो शिव समान बन जाता है, अष्टदेव बाप समान बन जाते हैं। ठीक है, சோ அதுக்கு ஆன்சர் சொல்றாங்க, ராமாலி ஆத்மா அந்த ஒருத்தருக்காக சொன்னாங்க. ஏன்னா அவங்கதான் சிவ சமான் ஆயிடுறாங்க. அஷ்டதேவ் யார் மாதிரி ஆகுறாங்க? பாப் சமான் ஆகுறாங்க.
ஓகேவா? शिव समान बनने के कारण ही वो 5000 ईयर्स के चक्र को क्रॉस करके त्रिकालदर्शी बनता है। हाँ। कोई हाँ, शिव बनने के बाद 5000 के चक्र को क्रॉस करके त्रिकालदर्शी बन जाता है। पुरुषार्थी जीवन में उसको तीनों कालों का ज्ञान नहीं था 2018-19 तक। மாதாஜி கேக்குறாங்க, அவங்க சிவசமான் ஆகுறதோட காரணத்தினாலதான் 5000 வருஷத்தோட சக்கரத்தை கிராஸ் பண்ணி திரிகாலதர்ஷி ஆகுறாங்க தானே அப்படின்னு கேக்குறாங்க. சிவனுக்கு ஈக்குவலா ஆகுன பிறகு 5000 வருஷம் சக்கரத்தை கிராஸ் பண்ணி அவங்க திரிகாலதர்ஷி ஆகுறாங்க. எப்ப வரையும் அவங்க புருஷார்த்தி வாழ்க்கையில இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த 3 காலங்களுடைய ஞானம் கிடையாது, இருந்தது கிடையாது. 2018-19 வரைக்கும். जब वो संवत एक चालू होता है तो चक्र को क्रॉस करके वो सोल ऐसी बन गई, अभी सबको देख पा रही हो। எப்ப அந்த ஆத்மா ராமலி ஆத்மாக்கு சன்மத் 111 புது யுகம் ஸ்டார்ட் ஆயிடுதோ அப்ப அவங்க என்ன பண்றாங்க, சக்கரத்தை கிராஸ் பண்ணி அந்த ஆத்மா அந்த மாதிரி ஆயிடுறாங்க. அவங்க இப்ப எல்லாரையும் பார்க்க முடியும் அவங்களால. आपको भी देख पा रही है, हमको भी देख पा रही है, सबको देख पा रही है। बाबा ने बोला नंबरवार बच्चे भी त्रिकालदर्शी बनते हैं। உங்களையும் பார்க்க முடியும், நம்மளையும் பார்க்க முடியும், எல்லாரையும் பார்க்க முடியும். அதான் அவங்க திரிகாலதர்ஷி ஆயிட்டாங்க. ये पॉइंट जो है 3308 में 9 मिनट 31 सेकंड्स पे और एक पॉइंट है, इसको थोड़ा डिटेल में इसको समझिए। 9 मिनट 31 सेकंड पे वही बीसीडी है 3308। बाबा ने व्याख्या की थी 16 जुलाई 2020। इस मनुष्य सृष्टि रूपी रंगमंच पर जो भी भोगी आत्माएं हैं वो गर्भ से पुनर्जन्म लेती है। So, பாபா சொல்லியிருக்காங்க நம்பர் வாரா குழந்தைங்க கூட என்ன ஆவாங்க, திரிகாலதர்ஷி ஆவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ இது ஒரு பாயிண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் அதே விசிடி 3308 அதுல 9 நிமிஷம் 31 செகண்ட்ஸ்ல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அதை கொஞ்சம் டீட்டெயிலா நீங்க புரிஞ்சுக்கோங்க. சோ 9 மினிட் 31 செகண்ட்ல அதே விசிடி 3308 அதே பாபா வந்து விளக்கம் சொல்லியிருக்காரு 16 ஜூலை 2020. இந்த மனித சிருஷ்டி ரூபமான நாடக மேடையில யாரெல்லாம் போகி ஆத்மாக்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே கர்ப்பத்தின் மூலமாக புனர்ஜென்மம் எடுப்பாங்க. गर्भ से पुनर्जन्म लेती है। अभी राम की आत्मा शिव समान बन गई तो अभोक्ता बन गई, अभी हमने देखा तो वो तो भोगी है नहीं, तो गर्भ द्वारा पुनर्जन्म कैसे लेगी? पहले ही वाक्य में और एक लॉजिक मिल गया। இப்ப ராமருடைய ஆத்மா இருக்காங்கல்ல, சிவசமான் ஆயிட்டாங்க இல்லையா, அப்ப அவங்க எப்படி அபோக்தா ஆயிடுறாங்க. இப்பதானே நம்ம பார்த்தோம் யாரெல்லாம் அவங்க வந்து போகி கிடையாது, அபோக்தானா அவங்க போகி கிடையாது. சோ அவங்களுக்கு கர்ப்ப மூலமாக புனர்ஜென்மம் எப்படி எடுப்பாங்க? ஃபர்ஸ்ட் லைன்லயே நமக்கு இன்னொரு லாஜிக் நமக்கு கிடைச்சிருச்சு. भोगी आत्माएं गर्भ द्वारा जन्म लेती है और राम की आत्मा शिव समान बनने के बाद अभोक्ता बन गई। ये दूसरा पॉइंट नोट कीजिए। जब कोई बात उठाएगा ना उसको ये दूसरा बोलना, भोगी आत्माएं पुनर्जन्म लेती है। राम वाली आत्मा उसको बोलना, ये आप ये बात मानते हो कि राम वाली आत्मा शिव समान बन गई, संवत 111 शुरू हो गया? वो बोलेंगे हाँ हम मानते। तो उनको बोलना जब वो शिव समान बनती है, संपन्न बनती है, तो वो भोगी नहीं है अभी। என்ன பாயிண்ட் கச்சுக்கு? போகி ஆத்மாக்கள் யாரெல்லாம் சுக துக்கத்தை அனுபவம் பண்றாங்களோ அந்த போகி ஆத்மாக்கள் கர்ப்பம் மூலமாக, அதாவது கர்ப்பம் இருக்குல்ல, கருவறை மூலமாக ஜென்மம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராமருடைய ஆத்மா சிவசமான் ஆனதுக்கு அப்புறமா அவங்க எப்படி ஆயிடுறாங்க? அபோக்தா ஆயிடுறாங்க. சோ இது ரெண்டாவது பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. சோ அவங்க வந்து இந்த விஷயத்த சொல்லுவாங்கல்ல, அப்ப உங்களுக்கு இந்த ரெண்டாவது பாயிண்ட் சொல்லுங்க. போகி ஆத்மாக்கள் இருக்காங்க, அவங்கதான் புனர்ஜென்மம் எடுப்பாங்க. ராமலி ஆத்மா அப்ப அவங்ககிட்ட கேட்கணும், அதாவது நீங்க இந்த விஷயத்த நீங்க ஒத்துக்கிறீங்களா? ராமலி ஆத்மா சிவசமான் ஆயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த ஒத்துக்கிறீங்களா? அவங்களுக்கு சன்மத் 111 சுரு ஆயிடுச்சு, அவங்களுக்கு 111 ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க? நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க கிட்ட நம்ம என்ன சொல்லணும்னா, அவங்க எப்ப சிவசமான் ஆயிடுறாங்களோ, சம்பன்னம் ஆயிடுறாங்களோ, அப்ப அவங்க போகி கிடையாது.
बन जाता है, शिव समान बनता है तो अभोक्ता बनता है, तो उसको पुनर्जन्म लेने की दरकार नहीं है। तो उस केस में भोगी आत्मा है, वो पुनर्जन्म लेती है। जब वो अभोक्ता बनेगा, वो पुनर्जन्म नहीं लेता है। இப்ப அவங்க அபோக்தா ஆயிட்டாங்க, சிவசமான் ஆயிட்டாங்க. அப்ப அவங்க அபோக்தா ஆயிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு புனர்ஜென்மம் எடுக்கக்கூடிய அவசியம் கிடையாது அந்த மாதிரி விஷயத்துல. போகி ஆத்மாக்கள் தான் புனர்ஜென்மம் எடுப்பாங்க. எப்ப அவரு ராமலி ஆத்மா அபோக்தா ஆயிடுறாரோ அவங்க புனர்ஜென்மம் எடுக்க மாட்டாங்க. इस मनुष्य सृष्टि रूपी रंगमंच पर जो भी भोगी आत्मा है, वो गर्भ से पुनर्जन्म लेती है। शिव कहते हैं मैं तो अगरबा हूं। पूर्ण जन्म क्या बोला? शिव कहते हैं मैं तो अगरबा हूं, बाकी सब जितनी भी भोगी आत्माएं हैं इस सृष्टि रूपी रंगमंच पर पाड़ बजाने वाली सब सगर्बा है। இந்த மனித சிருஷ்டி ரூபமான நாடக மேடையில யாரெல்லாம் போகி ஆத்மாக்கள் இருக்காங்களோ அவங்க கர்ப்பத்தின் மூலமாக புனர்ஜென்மம் எடுக்கிறாங்க. சிவன் சொல்றாரு நான் யாரு? அகர்பா. என்ன சொன்னாங்க? சிவன் சொல்றாங்க நான் அகர்பா. பாக்கி இந்த சிருஷ்டி ரூபமான நாடக மேடையில யாரெல்லாம் போகி ஆத்மாக்கள் இருக்காங்க அவங்க எல்லாரும் பாட் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க. அவங்க எல்லாம் சகர்பா. அப்படின்னா என்னட்டும்? கர்ப்பம் மூலமாக ஜென்மம் எடுக்கக்கூடியவங்க. बाकी सारे सगर्भा है, गर्भ द्वारा जन्म लेने वाले। मैं अगर्भा हूं, शिव कहता है। अब यहां से क्या कहता है? देखो, एक है जिसको आप समान अगर्भा बनाता हूं। பாக்கி எல்லா போகி ஆத்மாக்களும் சகர்பா அப்படின்னா கர்ப்பம் மூலமாக ஜென்மம் எடுக்கக்கூடியவங்க. இப்ப சிவன் சொல்றாரு நான் அகர்பா. ஓகே, அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னு பாக்கலாம். நான் ஒரே ஒருத்தரை எனக்கு சமமா ஆக்குறேன் இல்லையா, அவங்கள அகர்பா ஆக்குறேன். अभी इनकी सारी थेरी खलास, बच्चे के द्वारा जन्म लेने वाली तुक्के मार रहे। मुरली में इतना क्लियर कट बोला है, एक है जिसको आप समान अगरबा बनाता हूं। சோ அவங்கள சொல்றாங்க நான் ஒரே ஒருத்தரை எனக்கு சமமா ஆக்குறேன், அகர்பாவா ஆக்குறேன். அவ்வளவுதான். இதுல அவங்களோட எல்லா தியரியும் முடிஞ்சிச்சு. அதாவது குழந்தை ரூபத்துல ஜென்மம் எடுக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்க சும்மா கெஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப எக்ஸாம்ல ஆன்சர் தெரியலன்னா நம்ம சும்மா எதையாவது ஒண்ணு டிக் போடுவோம்ல, அது மாதிரி அவங்களா ஒரு கெஸ் அடிச்சு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. तो वो क्या 5000 वर्ष सदा काल के लिए अगरबा बन करके रहता है? ये भाई का प्रश्न है। सदा काल के लिए अगरबा बन करके नहीं रहता है 5000 साल के लिए। वो तो बहुत में बहुत कर लो, जब तक पुरुषोत्तम संगम युग है तब तक के लिए कहेंगे। और पुरुषोत्तम संगम युग 1976 से लेके 2076। பாபா முரளியில இவ்ளோ கிளியரா சொல்லியிருக்காரு. ஒரே ஒருத்தர் தான், அவரை நான் எனக்கு சமமா அகர்பாவா ஆக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அவங்க கெஸ் தப்புன்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. சோ இந்த பாய்ஜி ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. 5000 வருஷம் சதா காலத்துக்காக அவங்க அகர்பாவாகவே இருப்பாங்களா? அப்ப பாய்ஜி சொல்றாங்க 5000 வருஷத்துக்காக அவங்க அகர்பாகவா இருக்க மாட்டாங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த புருஷோத்தம சங்கம் யுகம் எது வரைக்கும் சொல்லலாம்? 1976 இருந்து 2076 வரைக்கும். हाँ, तब तक अगरबा। जब तक मैं पुरुषोत्तम संगम युग में पुरुषों में उत्तम बनाने के लिए आया हूं, तो 500 करोड़ में सब कहे कि यह मेरे से उत्तम है, तो पुरुषोत्तम बनाने के लिए आता हूं। और जब वो बन जाता है तो मैं तो वापिस चला जाता हूं। அவரு எப்ப வரைக்கும் அகர்பா, எப்ப வரைக்கும்? புருஷோத்தம சங்கம யுகத்து வரைக்கும். புருஷோத்தம அப்படின்னா என்ன இருக்கும்? புருஷர்களில் உத்தமமாக ஆக்குவதற்காக சிவன் வருகிறார் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்?
புருஷ்னா ஆத்மாக்கள் 500 கோடி ஆத்மாக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே சொல்வாங்க, இவர் என்ன காட்டிலும் ரொம்ப உயர்ந்தவர் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. அப்ப நான் புருஷோத்தமர் ஆக்குறதுக்காக வந்திருக்கேன். சோ எப்ப அவரு அந்த மாதிரி ஆயிட்டாரோ அப்ப நான் மீண்டும் திரும்பி போயிடுவேன். शिव का काम पूरा हो गया, वो बाप समान बन गया, तो वो भी अगरबा हो गया कि सगरबा हो गया? प्रश्न पूछा और जवाब दे दिया, वो भी अगरबा हुआ। कब तक अगरबा रहेगा, ये भी प्रश्न पूछा। कब तक अगरबा रहेगा? ऊपर तो जवाब दे ही दिया, पुरुषोत्तम संगम युग है तब तक अगरबा कहेंगे। சோ அவங்க சிவனோட வேலை முடிஞ்சிருச்சு. எப்ப அவங்க பாப் சமான் ஆயிட்டாங்களோ அவங்களும் அகர்பாவ் ஆயிட்டாங்க. இல்ல சகர்பாவ் ஆயிட்டாங்களா? கேள்வி கேக்குறாங்க. அதுக்கு பதிலும் சொல்றாங்க அகர்பாவ் ஆயிட்டாங்க. எப்ப வரைக்கும் அகர்பாவாக இருப்பாங்க? இந்த கொஸ்டினும் அவங்க கேக்குறாங்க. மேல ஆன்சர் கூட சொல்லிட்டாங்க. எப்ப வரைக்கும் அகர்பாவா இருப்பாங்க? புருஷோத்தம சங்கம யுகம் வரைக்கும் அகர்பாவாக தான் இருப்பாங்க. अभी फिर से प्रश्न पूछा, कब तक अगरबा रहेगा? जवाब दिया, जब तक कि वो अपनी सहयोगिनी शक्ति के द्वारा इस साकार सृष्टि को जन्म ना दे, तब तक। சோ மறுபடியும் அவங்க கொஸ்டின் கேக்குறாங்க, எப்ப வரைக்கும் அகர்பாவாக இருப்பாங்க? அதுக்கும் ஆன்சர் சொல்றாங்க. எப்ப வரைக்கும் அப்படின்னா தன்னுடைய சகயோகினி சக்தி மூலமாக இந்த சாக்கார சிருஷ்டில எப்ப வரைக்கும் அவர் ஜென்மம் கொடுக்கலையோ அது வரைக்கும் அவர் எப்படி இருப்பாரு? அகர்பாவாக இருப்பாரு.